45 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். இதனை இவ்வளவு காலம் பணிபுரிய செய்த கடவுளுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் பள்ளி நிர்வாக தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்ததிலிருந்து ஒரு 4-5 லட்சம் மாறி இருப்பாங்க. 5 லட்சம் 6 பேரும். அதுல இப்ப லாஸ்டா இருக்கிறது நம்ம ராஜேஸ்வரி தான். அவங்க ரொம்ப உற்ற தோழியாகவும் ஒரு ஃப்ரெண்டு, அது இல்லாம ஒரு குடும்ப சகோதரியாகவே எங்களோட பழகுவாங்க. எந்த நேரம் எதுனாலும் எங்களுக்கு சொல்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க. பக்கத்துல எதுனாலும் கஷ்டம் பண்ணுவாங்க. எதுனாலும் உடனே எங்கிட்ட கேட்பாங்க, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவர்கள் என்ற வல்லவர் வாய்மொழிக்கு ஏற்ப என்கிட்ட முதல்ல கேட்பாங்க, இதை இவங்களால ஏதாவது பதில் சொல்ல முடியும், இது இவங்களால திரும்ப செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கேட்பாங்க. உடனே நானும் அவனுக்கு ஏதாவது சொல்லுவேன், நீங்க கேளுங்க பேசுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுவேன். அவங்க உடனே அதை செய்வாங்க. அந்த கையெல்லாம் சால்வ் ஆகிடும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் காதலிக்கிறதுக்காலும் எந்த ஒரு இதுனாலும் எங்க 3 பேருக்கு ஒண்ணு போல சேர்ந்து ஒரு எழுச்சுவாங்க. ஒரு இப்ப லாஸ்டா ஒவ்வொருலாம் செஞ்சோம். அதுக்கும் அவங்க தான் நாங்களா செய்யல, ஆனா அவங்க தான் எங்களுக்கு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, கொடுத்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் சென்சஸ் கணக்கு எடுக்கும்போது கூட குறைய நான் செய்வேன். அவங்க அதுக்கு தகுந்தபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. அவங்க எழுதுவாங்க, இல்லை நான் டோட்டல் பார்ப்பேன். அப்படி இதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போவோம். ஆனா ஒருத்தர் கூட இதுவரைக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்ததே கிடையாது, எனக்கும் மற்றவங்களுக்கும். இதுவரை எல்லா டீச்சர்ஸும் யார் எடுத்துக்கிட்டாலும் என்னோட நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஏதோ சொன்னாலும் அடுத்தவங்க கிட்ட அதை பத்தி எல்லாம் சொல்லவும் மாட்டேன். யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லி சண்டைக்கிறது அந்த மாதிரி நம்ம கிடையாது. எப்பவுமே எல்லாரையும் சேர்த்து வைக்கதான் பார்த்தேன். அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல அனைவரையும் நான் ஏதாவது ஒரு செயல் நடந்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்க. நான் அதை எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி இது செய்யுங்க, அது சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அவங்க நம்ம ஸ்கூல்ல எல்லாருமே இதுவரை இல்லை, இன்னமும் எல்லாருமே செய்யணும். ஒருங்கிணைந்து எல்லாரும் ஒற்றுமையா நம்ம செயல்படணும். ஒற்றுமையா இருந்தா தான் நம்ம இன்னொரு காலத்துல பணியாற்ற முடியும். ஏன்னா இருக்கிறது நம்ம ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க, 5-6 பேர் தான் இருப்பாங்க. எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு 4-5 பேர் திருப்பி ஆயிடுவாங்க. அடுத்து எனக்கு பின்னாடி 2-3 வருஷத்துல பின்னாடியே இருப்பாங்க. அதனால அடுத்த ஒரு காலங்கள்ல நம்ம ஒற்றுமையா இருக்கணும். இவ்வளவு காலம் பணியாற்றிய என்னோட பணிபுரிந்த ஆசிரியர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.